ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹரி விலாக்ஸ் 360. இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தம்பிக்கு பைக் டெலிவரி பண்ணலாம், அதாவது புக் பண்ணலான்னு வந்தோம். டெலிவரி இது பண்ணலாம் தான் பிளானு ஆக்சுவலாக. பட் ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு டெலிவரி பண்ணிக்கலாம் வெள்ளிக்கிழமை. ஸோ இன்றைக்கி வந்து புக் பண்ணிட்டு எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு, ஸோ நாளைக்கெல்லாம் வந்து பன்னெண்டுலாம் புக் பண்ணலாம். அதனால் நானும் தம்பி மட்டும் வந்திருக்கோம். உள்ளே வாங்க, நம்ம என்னென்ன பண்ணுறோம், என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. நீலுக்கு பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா குமாரத்தை 1980 சரிங்களா? அது ஒரு பீச் செலக்ட் நீங்கள் வேறு மொபைலில் போடுறதுல ஓகே அதுக்கு தான் பாஸ்வேர்டு. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, தம்பிக்கு வண்டி எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால வந்திருக்கோம். ஸோ ரொம்ப டிலே ஆகி மணி பார்த்தீங்கன்னா 12 ஆயிடுச்சு. அதாவது காலையில் பிளான் போட்டால் மத்தியானம் கரெக்டாக 12 ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து எப்படின்னா தம்பியோட ரொம்ப சந்தோஷமான நாள். இன்றைக்கி நாளைக்கு, ஏன் இன்றைக்கி நாளைக்கு 2 நாள் சொல்லி இன்றைக்கி ஒரு நாள் தாண்டா வண்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி வண்டி எடுக்க போகல. இன்றைக்கி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, அதாவது புக்கிங் பண்ணிட்டு எல்லாமே ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு, நாளைக்கு நம்ம காய்ஸ் பசங்க எல்லாத்தையும் பிள்ளைங்களாக கூப்பிட்டு நம்ம இந்த மாதம் டெலிவரி கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் வந்துருக்கோம். ஸோ தம்பி என்ன நினச்சிட்டு இருந்தான்னு தெரியல. இத்தனை நாளாக கிட்டத்தட்ட எனக்கு தம்பிக்கு வந்து பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதம் 10 மாதம், ஒரு வருஷம் கிட்டே இருக்கும். ஓகேவா? 10 மாதத்தில் வந்துட்டு அவன் வண்டியை பற்றி சொல்லாத நாள் இல்லை. இன்றைக்கி அதே மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி அவன் ஒன்று அந்த எக்ஸைட் குறையில. ஏன்னா வண்டி இங்கே இல்லை. நம்ம கேட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வித் ஆரஞ்சு ரிம்மில் தான் கேட்டிருக்கோம், ஃபுல் ஒயிட்டு. இன்னொரு ஷோரூமில் இருக்குது, இவங்களோட இன்னொரு ஷோரூமில் இருக்குது. ஸோ அந்த வண்டி வந்துட்டுருக்கு. ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டுருக்கான். ஸோ அதுக்குள்ளே நம்ம சின்ன சின்ன கிளிப் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக வெளியே வந்து நம்ம பேசிடலாம், தம்பி என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன நினச்சிட்டுருக்கான்னு தெரியல. இவ்வளோ நாள் நான் கேட்டுட்டேன். இன்றைக்கி நீங்கள் கேட்குறீங்க என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு. கைஸ் சத்தியமாக கைஸ் நான் எப்படி சொல்லணும்னா வச்சுக்கோங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா ஒரு 4 வருஷமாக நினச்சிட்ருக்கேன் வாங்கணும்னு சொல்லி. ஏன்னா வண்டி இல்லாமல் ரொம்ப கஷ்டமும் பட்டேன்னா. அப்புறம் சரி நான் வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலி நான் எடுக்க போகிறேன் கைஸ். ஏன்னா நாளைக்கு தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு வழியாக நான் எடுக்க போகிறேன். இன்றைக்கி புக் பண்ணி பேமெண்ட்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நாளைக்கு நம்ம மாதம் வந்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். சொல்ல வந்தால் விழுந்துருக்கு. ஆனால் ரெக்கார்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுதான் நோ ஹார்ட் சரத்தனா நோ ஹார்ட் வராது. ஆர்வத்தில் பின்னால் போயிட்டான்னு நினைக்கிறேன். ரைஸ் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலான்னு பண்ண சொன்னாங்க. பைக் அங்கே நிற்கிது. இவன் எங்கே போனான்னு தெரில. சாவி அவன்கிட்ட தான் இருக்குது. இங்கே இருக்கான் மங்கூஸ். பைக் அங்கே இருக்குடா. இல்லை ஓட்டி பார்த்துட்டு வந்துட்டேன். பைக் இங்கே எடு. என்ன அக்கா என்ன பேர் சொன்னீங்க? லவ் கைஸ். R15 V4 ஓனர் இவர், வண்டி இவர், டிரைவர் நான். புது வண்டி ஃபஸ்ட்டு வண்டி காட்டுது. சூப்பராக இருக்குடா, பரவாயில்லடா. என் வண்டிண்ணா. ஆமாம், உன் வண்டி 3 வருஷத்துக்கு பேங்க்கார வண்டி, 3 வருஷத்துக்கு அப்புறம் உன் வண்டி. இல்லை இப்பயே என் வண்டி தான். ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தானே? ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட்டில் தான் இருக்குது ரெக்கார்டு. முறுக்காத அந்த முட்டாள் வேலை பண்ணக்கூடாது. நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுற எப்பயுமே உடனே ரேஸ். இல்லைண்ணா இங்கே பாரு புகை வருதா? ஏதோ வைப்ரேஷன் இதோட ஆர்டர் இப்போ அடிக்காது. இது கேப் இருந்துச்சுல, ஒன்றா ஃபுல்லாக ஓப்பன் இருக்கணும். இல்லைன்னா ஃபுல்லாக நான் பார்க்காம விட்டானா? நான் பார்த்துட்டேன். வண்டி நீட்டாக இருக்குது, பரவாயில்ல. ஏன்னா பஜாஜில் இந்த டஸ்ட் இருக்குண்டா. நாளைக்கு அவன் ரெடி பண்ணிக்கலாம். அதான் வாட்டர் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி இங்கே சோலை நிப்பாட்டுட்டாரு. முறுக்காத தயவு செஞ்சு முறுக்காத. முட்டாள் வேலை பண்ண என்ன கையண்ணா இந்த முறு அதான் ஏண்டா பார்க்குற
இப்படித்தான் பண்ணாதடா கூடாதுடாங்கிற. நாளைக்கு பண்ணிடலாம். முட்டாள் வேலையே பண்ணாதடான்னா அதை தான் பண்ணுவான். ஆ அதெல்லாம் பெருமை. வா உட்காரு வா. குச்சண்டி கண்ணாடிலாம் அப்படி வைக்கக்கூடாது. நம்ம வண்டியில் கண்ணாடி எவ்வளோ அழகாக இருக்குது. அக்கா இதில் போய் யூ டர்ன் பண்ணிட்டு வந்தோம். திருப்பூர் வரைக்கும் போயிட்டு இல்லைங்கக்கா, இதில் யூ டர்ன் பண்ணிட்டு வந்து அந்த காந்திநகர் யூ டர்ன் தானே வந்துடும். பயப்படாதீங்க, அப்பா உள்ளதாக இருக்காது. அப்படியா? இதுங்க ஒரு 2 நிமிஷம் வந்துடும். நாளைக்கு தான் வண்டி எடுத்துட்டோம், புது வண்டி. நாளைக்கு டெலிவரி பண்ணுறோம், இன்றைக்கி வீடியோ எடுக்கிறோம். வேமா மட்டும் அதெல்லாம் வரலாம்டா, வேண்டாம். ஹெல்மெட்டோட வந்தால் என்னடா பிரச்சனை? வண்டி எடுத்தோம், புது வண்டி தான். எப்பவுமே தங்கம் போல தரமாக இருக்குது. R15 V4 லாக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. வண்டிக்கு ஒயிட் சொல்லி வண்டி தரணும். எப்பவுமே மகா எல்லாமே ஆக்சுவலாக நல்லா நடக்க தேவையில்லைண்ணா. ஒரு MTM. அடுத்த யூ டர்ன் பண்ணிக்கலாம்டா. அடுத்த யூ டர்ன் நானே ரேஸ் போயிருந்தேன். நாளைக்கு அப்படின்னா ஆக்சுவலாக வந்து டேரெக்டாக வந்து அன்லோட் பண்ணும்போது என்ன இதில் இருக்குமோ அதே இதில் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஓகேவா அப்படிங்கிற நம்மக்கிட்ட ஒரு சஜஸ்ட் கேட்டுட்டு பண்ணுறாங்க. நம்ம ஓகே சொல்லிட்டு வண்டி பார்த்துக்கலாம். இப்போ ஓட்டி பார்க்குறோம். இப்போ ஓட்டி பார்த்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓட்டி பார்க்குறோம். பிரேக்லாம் பாருங்க, நல்லா கம்மியாக தான் இருக்குது. நாளைக்கு தான் வைப்பாங்க, சொல்லிட்டாங்க அவங்க. ரொம்ப இதாக இருக்காது. அது எனக்கு அப்படியே இருந்து இருக்குது. ஓட்டு போலீஸ்ண்ணா. ஆமாம் பரவாயில்ல, ஓட்டுங்க. இதாவா இல்லைண்ணா, அதுலேருந்து நான் அப்படி போயிட்டு வரேன். எதுலேருந்து? ஷோரூம் இந்த முக்கு போயிட்டு இந்த முக்கு வருவேன். சரி, அப்போ நான் போலீஸை மறந்துட்டேன். அதாவது நான் ஹெல்மெட் போட்டிருக்கேன். நல்லா இருக்குடா. ஆனால் பிரவீனோட V3 இருக்குல்ல, அது உன்னை இப்படி வந்த மாதிரி இருந்தது, உள்ளே வந்த மாதிரி இருந்தது. ஹேண்டில் ஏதாவது மாற்றி வச்சிருக்கானா, ஆல்ட்ரு பண்ணி வச்சிருக்கானா? இல்லை அது அது V3ண்ணா, இது V4. இது எவ்வளோ கேப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேப் இருக்குது, இந்த கேப் அதிகமாக இருக்குது. கேப் கிடையாது. எல்லாம் தயவு செஞ்சு இந்த மிரர் தயவு செஞ்சு வச்சுருங்க. இவன் என்னென்னா கழட்டி வீசுறேன்னு தான். ஆனால் இது எவ்வளோ நல்லா உங்களுக்கு வியூ தருதுன்னு பாருங்கள். நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு இப்படி பெண்ட் பண்ணி போனாலும் உங்களுக்கு அதில் கரெக்டாக தெரியும். நீங்கள் 150 போனாலும் சரி, 100 போனாலும் சரி, லெஃப்ட் ரைட் நல்லாவே தெரியும். ஸோ அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் மிரர் வச்சுருங்க, ரொம்ப நல்லது. மிரர் இல்லைன்னா ஃபைன் போடுவாங்க. ஹில்ஸ் போனீங்கன்னா அது ஒரு பக்கம். சேஃப்டியும் கூட. நீங்கள் ஸ்பீடு போகணும்னு சொல்ல, நீங்கள் லெஃப்ட் ரைட் அதில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. திரும்பி பார்க்குறதுக்குள்ள ஒரு செகண்ட் கிராஸ் ஆகி வந்துடுவாங்க. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஆங்கிளில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வண்டி ஆல்டோ ரெண்டுமே தெரியும். ஸோ அந்த மாதிரி நல்லா தெரியும். எல்லாருமே மிரர் வச்சுக்கோங்க. அது லோக்கலில் நீங்கள் க்ளோஸ் பண்ணி கூட ஓட்டுங்க. நிறைய ஹைவேக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் மிரர் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ மறக்காமல் எல்லாருமே மிரர் வச்சுக்கோங்க. இந்த வண்டினாலுமே மிரர் வச்சுக்கோங்க. போலீஸ் பிடிச்சிட்டு இருந்தாங்க. டெஸ்ட் ட்ரைவ் வண்டி, அதனால் பிரச்சனை இல்லை. என்னடா நம்பர் பிளேட் இல்லாததுன்னு எதுவும் கேட்க மாட்டாங்க. கரெக்டாக பாவம் சாப்பாடுன்னு சொன்னாங்க, பசிக்குதுன்னு சொன்னாங்க. சாப்பாடு போலீஸ் பக்கம் எடுத்துக்கிறாங்க. அந்த கடலை போடுது.
பார்த்தீங்க அப்படின்னா ஆரன் உங்களுக்கு நார்மலாக இருக்கும். ஆனால் இந்த ஆரன் நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லா பழைய பல்சர் 150 இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஆரன் மாதிரி நல்லா இருக்கும். விழுகாம போச்சுன்னா பிரேக்கு தாங்க. யமஹா V3 V4 எதுனாலும் சரி யமஹானாவே பிரேக்கு தான். அந்த அக்கா நம்மளுக்காக பசியோடு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே போடுறேன். ஆமாம், நான் மறந்து உள்ளே விட்டுருப்பேன்டா. டே அது இருக்குடா, அது டைட். ஏன்டா போயிட்டு இந்த முக்கு போயிட்டோம். எங்கேயாவது தூரம் போயிட்டானாக்கா பசியில் இருக்குது. அதுக்கு இங்கேருந்து போகும்போது தான் நீ ஓட்டியிருக்கலாம்டா. இந்த கோளாறு வேலை தான் பண்ணுவான்னு சொல்லி தான் நானே மெதுவாக ஓட்டினேன். எங்கடா மேலே ஏற்றுற, அங்கே போடா போடாங்க, அது அவங்க வேலை, அவங்க பார்த்துப்பாங்க. ஓகே காய்ஸ், அந்த அக்கா இருக்காங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதை முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு நம்ம டெலிவரி எடுக்கிறோம், அதை கண்டினியூ பண்ணுறோம். இப்போ டெஸ்ட்டு போயிட்டு வந்துட்டோம். வண்டி சூப்பராக தரமாக இருக்குது. இந்த ஹெல்மெட்டு பைக்கு ஆனால் ஒயிட். இந்த ஹெல்மெட் நல்லா இருக்குது, ஆனால் அது ஆக்சரில் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறது எதோடதுன்னு அப்படின்னு. ஆனால் யமஹான்னு போட்டு ஏமாத்தாங்க. பிடிஎஃப் ஒன்று அமைச்சிருக்காரு. அப்போ கூப்பிட்டு போயிட்டு வா, அப்புறம் கூப்பிட்டு போயிட்டு வரலாம். மணி 2-4 மணிக்கு மேலே கூப்பிடுவாங்க. இல்லை எல்லாம் துடைக்கணும்ப்பா, கழுவிடுவாங்க அவங்க. எல்லாம் கழுவி தான் வைப்பாங்க. நாளைக்கு கழுவி நம்மளுக்கு கொடுத்துருவாங்கப்பா. கழுவி நாளைக்கு அங்கே வச்சுருவாங்க. அங்கே இருந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வருவோம். அதே இப்போ குடோன்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நம்மளுக்கோசரம். பார்க்கணும்னு சொன்னாங்கக்கோசரம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகேண்ணா போகலாம். ஓகே காய்ஸ், இங்கே ப்ராசஸ் ரொம்ப நேரமாக முடிஞ்சு. ரொம்ப நேரம் ப்ராசஸ் நடந்துட்டு இருந்தது. இப்போ தான் ஒரு வழியாக முடிஞ்சிருக்கு. 6 நாள் போயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை ரெகுலர் வேலையை கண்டினியூ பண்ணலாம். இது ரொம்ப ப்ராசஸ். ஏன்னா ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சு, அது வந்து இப்போ பண்ண முடியாது. புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் மறுபடியும் ஒரு நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மறுபடியும் ப்ராசஸ்லாம் பண்ணி எல்லாமே வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஓகே பண்ணி எல்லாமே பண்ணிட்டு வச்சு இப்போ நாளைக்கு காலையில் போகிறோம். பயங்கரமாக கொஞ்சம் நல்ல சந்தோஷமாக வண்டி டெலிவரி பண்ணுறோம். ஆண்டவனை வேண்டிட்டு நல்லபடியாக வண்டி எடுத்துகிட்டு பத்திரமா வச்சுக்கணும். அதான் என்னென்னா கோளாறு மாதிரி பண்ணிட்டுருப்பான், கொடுக்குறான், நெளிச்சு ஓட்டுறான். புது வண்டின்னு பார்த்து ஓட்ட மாட்டான். பயமாக தான் இருக்குது எனக்கு. நான் பின்னாடியே உட்காரல, நானே ஓட்டிட்டு தனியாக தான் அவனை ஓட்ட விட்டுருக்கேன். ஏன்னா அந்தளவு நம்மளுக்கு பயம் பின்னாடி உட்காந்துட்டு. நம்ம பிளாக்கில் பின்னால் உட்காரதுனாவே நான் யோசிப்பேன். ஏன்னா எனக்கு உட்காந்து பழக்கம் இல்லை, பயம். ஒரு பக்கம் பின்னாடி உட்காந்துருக்கும்போது ஓட்டும்போதுனா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பின்னாடி உட்காந்துருக்கும்போது ஒரு பயம். சரி கொஞ்சம் தூரம் அவனை ஓட்ட சொல்லி உட்காந்துக்கலான்னு நினச்சி ஓட்ட சொன்ன. கரெக்டாக போலீஸ் பிடிக்கிறாங்க. ஸோ ஏன் வேணாம், தேவையில்லாத வம்பு, ஹெல்மெட் இல்லை அப்படின்ட்டு நம்ம ஆளையும் பார்ப்பாங்க, வண்டியும் பார்ப்பாங்க, கண்டிப்பாக பிடிச்சிடுவானுங்க. ஏன் தேவையில்லாத வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நானே ஓட்டிட்டு அவனை கொஞ்சம் தூரத்தில் ஓட்டிட்டு சொல்லிட்டேன். அவனை கொஞ்சம் தூரம் தனியாகவே ஓட்டிட்டார் அப்படின்னு தனியாகவே ஓட்டி சொல்லிட்டேன். அதனால் நம்மளுக்கு வண்டி எடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு எடுத்துறது தான் காலையில். அப்புறமா வச்சுக்கிட்டு சேஃபாக போயிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லது. காலையில் வந்தது ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. ரொம்ப பசிக்குது.
சாப்பிட்றலாம் அப்படின்னு பார்த்தா பிரியாணி கடை கண்ணுக்கு தெரியுது, பிரியாணி கடை கண்ணுக்கு தெரியுது, சில்லி கண்ணுக்கு தெரியுது. ஆனால் வீட்டுக்கு போய் சாப்பிட வேண்டியதுனா வீட்டில் நானே இருந்து சாப்பாடு பண்ண மாட்டாங்க. நேற்று ஒரு சின்ன வேலையை மாநிலத்துக்கு போயிட்டு ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. நைட்டு தான் வந்தால் நேற்று வீட்டில் சாப்பிடல. காலையில் சாப்பிட்டு வந்தேன் தான், ஆனாலும் பசி இருக்குது. நிறையா பேசிகிட்டு இருந்தால் பசி எடுக்கணும் எல்லாம் இருக்கும். மேகி மட்டும் காலையில் ஏதாவது ஸ்டார்ட் ஆகும்போது திருச்சுன்னு சவுண்டு வருது, டிலே ஆகி தான் ஸ்டார்ட் ஆகுது. 2-3 டைம் போட்டால் தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ப்ராப்ளம் மட்டும் இல்லைனாவே எனக்கு கொஞ்சம் மன சேர்த்துக்கு நான் மற்ற எதுவுமே வேணாம். வண்டி ஸ்டார்ட் ஆகும், வண்டி எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இதுதான். பிளாக் மட்டும் சரி ஆகிட்டானா சரி. ஷோரூமில் கேட்டு வந்துட்டேன், எல்லாமே நல்லா இருக்குனாங்க. பேட்ரி நல்லா இருக்குனாங்க. பேட்ரி புது பேட்ரி தான் போட்டிருக்கு. ஆக்சுவலாக ஃபுல்லாக டெட் ஆனதுக்கப்புறம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒயர் கம்ப்ளைண்ட்டே இல்லைன்ட்டாங்க. ஆனாலும் வண்டி என்ன ஆகுதுன்னு தெரியல. ஷோரூமில் கேட்டு வந்துட்டேன். ஷோரூமில் கேட்டு ஒரு சின்ன ஒரு நட்டு ஒன்று சேஞ்ச் பண்ணேன். அந்த நட்டு போயிடுச்சு. அதனால் எப்படி சொல்கிறேன்னா, இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு அப்படியே ரொட்டேட் ஆகிடுச்சு. அதனால் கையோட ஷோரூமில் போயிட்டு அதை மாற்றிட்டு இது லேசாக உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த இடம் தெரியும் நினைக்கிறேன், தட்டி லூஸ் பண்ணி டைட் பண்ணியிருக்காங்க. செல்ஸெல்லாம் இருக்குது. ஸோ ஆனால் இப்போ தான் பார்க்குறேன். இது தட்டி லூஸ் பண்ணி பெண்ட் பண்ணி டைட் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம சிவராத்திரிக்கு போயிட்டு வந்த டைமில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் லூஸ் ஆகிடுச்சு. நம்மளும் அதை கவனிக்கலை. நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து வண்டி நவுத்தி நிப்பாட்டும் போது பார்த்தீங்கன்னா அது லேசாக ஆடிச்சு. அப்படியே ரைட்டு லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நேராக மறுபடியும் போய் இதை டைட் பண்ணிட்டு அங்கே ஒரு நட்டை போட்டு அப்போ தான் அந்த பேட்ரி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்தோம். அதை பார்த்தா தான் நம்மளுக்கு அது ஒரு பிரச்சனை. எப்படி சொல்கிறது, அது எல்லாமே நல்லாயிருக்கு. ஆனால் இப்படி ஆகுது எனக்கு அதுதான் என்னன்னே தெரியல. எதுவும் ஆகாமல் இருந்ததுனாலே பிரச்சனையே இல்லை. எனக்கு கொஞ்சம் நான் நிம்மதியாக இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். குப்பையை கொட்டி தொலையாமல் இருந்தாங்கனாவே நல்லா இருக்கும். இந்த வீடெல்லாம் அங்கே போட்டால் கூட நிம்மதிக்கலாம். குப்பையை கொட்டி ரோடெல்லாம் கொட்டி நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நாளைக்கு வீடியோ எடுக்கிறோம். டெலிவரி எடுக்கும்போது கண்டிப்பாக வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நாளைக்கு என்னென்ன பண்ணுறோம், யார் யாரெல்லாம் வராங்க எல்லாமே உங்களுக்கு நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுறேன். அதாவது காட்டுறவங்களுக்கு யார் யார் வராங்க, யார் யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே காட்டுறேன். யாரெல்லாம் கம்பல்சரி கூப்பிடணும் அப்படிங்கிறது, என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணுறாங்க, என்ன கோளாறு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் காட்டுறேன். இந்த வீடியோ இதை முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசாக வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் தட்டி விடுங்க. அப்போ தான் மேலும் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு சஜஸ்ட் வரும். ஸோ டாடா, பை பை, see you, பை ஹரி விலாக்ஸ்.